ஒவ்வொரு நாட்டின் ஆட்சியாளர்கள் தங்கள் பதவியை தக்க வைப்பதற்காக மதங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அதை நாம் இப்படியெல்லாம் நாம் செய்யும் போதும் அவர்களும் மாறுவார்கள் இந்த நிலையில் என்று தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இந்த விழாவுக்கு மிக சிறப்பாக வந்திருக்கும் 25ஆம் பட்டம் பேரூர் சாந்தலிங்க அடிகளார் அவர்களுடைய வாரிசு ஐயா மருதாசன் அடிகளார் இங்கே வந்திருக்காங்க. அது மிக சிறப்பு. அமைதிக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் தெலுங்கு பாளையத்தில் நான் என்னுடைய வீடு முதல்ல இப்போ ஒரு 25 வருஷம் ஆச்சு. 97ல் கோவையில் மிகப்பெரிய கலவரம். அப்போ சாமி அங்கே தோட்டம் இருக்குது. அவங்க வருவாங்க. வந்துட்டு எங்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, யாரோ ஒருவர் சண்டை போட்டு கொள்ளட்டும், நாமெல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் அப்படியே என்று சொல்லுவார். அது இப்போ நினைவு வரும். ஏன்னா 30 வருஷம் ஆச்சு. அவரும் சரி, இந்த கொங்கு மண்டலம் இதுவரைக்கும் கிருஷ்ணகிரி வரைக்கும் சரி, அமைதிக்கு எடுத்துக்காட்டுனா நம்ம பேரூர் மடம் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. அவர் எல்லா மக்களும் மனிதநேயத்தோடு. நான் அந்த ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். எனக்கு சாமி வாரியார். அவர் என்ன இடத்துல என்னை எப்பவுமே அவர் விட்டு தர மாட்டாரு. ஆனா இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல அந்த காலேஜில் இஸ்லாமிய பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் படிக்கிறாங்க. ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா ஒரு இதில் அந்த ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறாங்க. அவ்வளோ சாமி மதங்களை கடந்து மனிதநேயத்தோடு வாழக்கூடியவர், கொங்கு மண்டலத்திலேயே வாழக்கூடியவர். அப்படிப்பட்ட சாமி இங்கே வந்திருக்கார். மிக சிறப்பு. இந்த ஆண்டு அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கணும் கூட நான் மத்திய அரசு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு அமைதி. ஏன்னா மதங்களை எல்லாம் பார்க்கவே மாட்டார் சாமி. எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் வருவார் முன்னாடி. அவரோட மனிதநேயத்தோடு தான் வளர்வார். எல்லாத்துக்கிட்டையும் அன்பு பண்பு பாசத்தோடு தான் வளர்வார். அதனால தான் நான் ஒரு 35 வருஷமா சாமி கூட நான் மிகவும் தொடர்பில் இருக்கிறேன். அந்த தொடர்பு இன்னும் நம்ம எல்லா சமுதாய மக்கள்களும் இங்கே இருக்கும் எல்லா தொடர்புகளும் நம்ம தொடரோடும் கூறி இந்த எனக்கு வாய்ப்பளித்த அமைதியை நோக்கி ஹைதர் அலி திப்பு சுல்தான் ஜமாத் நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.